Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11 மேக்ஸ் அப்புறம் ஜூவாலஜி பியூர் சயின்ஸ் ஜூவாலஜி மற்றவங்களுக்கு மேக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான 3 டேஸ் சென்டென்ஸ் சேலஞ்ச் 23 இன்னைக்கு 20 இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன 3 டேஸ் தான் நமக்கு டைம் இருக்கு அப்ப 23/2025 ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்றோம் to next 23/3/2025 இருக்கு ஏன்னா 24th வந்து நமக்கு எக்ஸாம் மேக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் மேக்ஸ் அதே மாதிரி பியூர் சயின்ஸ் வந்து ஜூவாலஜி சோ இது பப்ளிக் எக்ஸாம் அதாவது ஆனுவல் எக்ஸாம் 2025 க்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 90க்கு 90 மார்க்ஸ் எடுக்கணும் ஜூவாலஜியை பொறுத்த வரைக்கும் 70க்கு 70 மார்க்ஸ் ஓகே சோ இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம ஒரே ஷெட்யூல் தான் யூஸ் பண்ண போறோம் மேக்ஸ்ல வந்து 12 சாப்டர் ஜூவாலஜில வந்து 13 சாப்டர் அவ்வளவுதான் வேரியேஷன் சோ ஒரே மாதிரி டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் ஓகேவா சரி பாப்போம் அப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஈவினிங் ஸ்டார்ட் பண்றதுனால அது ஒரு டே அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது அதனால அதை டே 0 ன்னு எடுத்துக்கிறேன் 23/2025 ஈவினிங் ஸ்டார்ட் பண்றோம் 6 to 8 pm 2 hours வந்து சாப்டர் 1 அப்புறம் 8 to 9 1 hour வந்து சாப்பிட்ற டைம் நைட் டின்னர் 9 to 10 pm 1 hour திருப்பியும் சாப்டர் 1 அப்ப 3 hours ஃப்ரெஷ்ஷா படிக்கிறதா இருந்தாலே அது போதும் சரி சார் நம்ம எதெல்லாம் படிக்கணும் எந்தெந்த क्वेश्चंस படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கிறேன் 90க்கு 90 மார்க்ஸ் வாங்குறதுக்கான வீடியோ சென்ட் வீடியோ அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் இது மேக்ஸ்க்கு அதே மாதிரி 90க்கு 70 பிளஸ் வாங்குறதுக்கு ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த வீடியோவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் அந்த லிங்க் அதே மாதிரி நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து ஜாயின் பண்ணுங்க நம்ம ஏதாவது ஒரு குரூப் நிறைய குரூப் வச்சிருக்கேன் அது ஏதாவது ஒண்ணுல நீங்க ஜாயின் பண்ணா போதும் எல்லா வீடியோஸுமே அதை ஷேர் பண்ணிடுவேன் அப்புறம் கோல்டன் 5 மார்க்ஸும் அப்லோட் பண்ணிருக்கிறேன் சோ அதுவும் வந்து நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் ஷேர் பண்ணிடுவோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஓகே சைட் பை சைட் கோல்டன் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நான் லைனா அப்லோட் பண்ணுவேன் இந்த 3 இப்போதைக்கு இருக்கும் அதே மாதிரி பியூர் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 70க்கு 70 மார்க்ஸ்க்கான வீடியோ தென் கோல்டன் 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் சோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்லோட் பண்ணனும் இது எல்லா வீடியோஸுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இதுல இருக்கிறத பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும் ஓகேவா சரி அப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் டே 0 ல முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் டே வரோம் டே 1 21/3/2025 மார்னிங் ஸ்டார்ட் பண்றோம் மார்னிங் 6 to 8 2 hours வந்து சாப்டர் 2 8 to 9 1 hour வந்து சாப்பிட்ற டைம் பிரேக்ஃபாஸ்ட் 9 to 10 1 hour வந்து சாப்டர் 2 அப்ப சாப்டர் 2 க்கு வந்து மேக்ஸா இருந்தாலும் சரி ஜூவாலஜியா இருந்தாலும் சரி 3 hours கிடைக்குது திருப்பி 10 to 11 1 hour சாப்டர் 3 11 to 11:15 15 minutes வந்து பிரேக் திருப்பி 11:15 ல இருந்து 12:45 வரைக்கும் மதியானம் வரைக்கும் சாப்டர் 3 ஓகேவா அப்புறம் 12:45 to 1:30 pm இங்க ஒரு 45 minutes கிடைக்குது இல்லையா சோ இது வந்து சாப்பிட்ற டைம் லஞ்ச் டைம் திருப்பி நம்ம 1:30 to 4 சாப்டர் 4 வரீங்க உங்க ஒரு 2.5 hours கிடைக்குது தாராளமா போதும் இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு சென்டம் வாங்குறவங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம படிங்க சென்டம் அப்புறம் வந்து 4 to 4:15 15 minutes வந்து என்னது பிரேக் 4:15 to 6 pm சாப்டர் 5 ப்ரிப்பேர் பண்றீங்க then 6 to 6:30 pm half an hour வந்து நமக்கு என்னது டீ பிரேக் 6:30 to 8 pm சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 7:30 8 1.5 hours இருக்கு சாப்டர் 5 திருப்பி அது டைம் பத்தாது இல்லையா அப்புறம் 8 to 9 1 hour வந்து நைட் சாப்பிட்ற டைம் டின்னர் திருப்பி 9 to 11 சோ சாப்டர் 5 இங்க ரெண்டு டைம் கொடுத்துருக்க போதும் திருப்பி 9 to 11 நைட் 2 hours வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த 5 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு முந்தின நாள் நைட்லயே டைம் இருக்கு அதனால நோ ப்ராப்ளம் சோ இந்த நாள் நம்ம 4 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம் இது ஏதாவது முடிக்காம வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 hours எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்ப 5 சாப்டர்ஸ் இதோட முடிஞ்சிரணும் அதே மாதிரி இந்த क्वेश्चंस எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் திருப்பி கோல்டன் 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணுவேன் கோல்டன் 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணுவேன்னா மறந்துடாதீங்க சோ இது வந்து டே 1 க்கான ஷெட்யூல் இப்போ இது பாப்போம் டே 2 க்கான ஷெட்யூல் சோ அப்ப இது நமக்கு தேவையில்லை இனி இது டே 2 க்கு டே 2ங்கிறது 22 டேட் அப்ப காலையில இதே டைம் தான் யூட்டிலைஸ் பண்ணுவோம் 6 to 8 வந்து சாப்டர் 6 ஏன்னா சாப்டர் 5 ல வந்து முடிச்சிட்டோம் அப்ப நம்ம இப்ப சாப்டர் 6 8 to 9 1 hour பிரேக்ஃபாஸ்ட் 9 to 10 திருப்பி வந்து நமக்கு சாப்டர் 6 10 to 11 1 hour இங்க வந்து சாப்டர் 7 க்கு வரீங்க 11 to 11:15 15 minutes break 11:15 ல இருந்து 12:45 pm திருப்பி வந்து சாப்டர் 7 then 12:45 to 1:30 pm 45 minutes வந்து என்னது லஞ்ச் பிரேக் சாப்பிட்ற டைம்
திருப்பி வந்து 1:30 to 4 pm இங்க சாப்டர் 8. நெக்ஸ்ட் 4 to 4:15 15 minutes வந்து பிரேக். 4:15 to 6 pm சாப்டர் 9. 6 to 6:30 ஈவினிங் half an hour வந்து டீ பிரேக். 6:30 to 8 pm திருப்பியும் வந்து சாப்டர் 9 ப்ரிப்பேர் பண்றீங்க. 8 to 9 வந்து 1 hour நைட் சாப்பிடுற டைம். திருப்பி 9 to 11 2 hours இருக்கு இல்லையா, அந்த 2 hoursல வந்து இன்னைக்கு டே 6th சாப்டர்ல இருந்து 9th சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதுல நீங்க ஏதாவது கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா இந்த 2 hours 9 to 11 நைட் வந்து கம்ப்ளீட் பண்றீங்க. டே 2ல உள்ள இன்கம்ப்ளீட் போர்ஷன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டே 3க்கு போறோம். டே 3 பொறுத்த வரைக்கும் டே 2 வந்து 23/3/2025 மார்னிங் 6 to 8 வந்து எந்த சாப்டர் இங்க 9 முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க 10th சாப்டர் பாக்குறீங்க. 8 to 9 1 hour வந்து பிரேக்ஃபாஸ்ட். 9 to 10 திருப்பியும் அந்த 10th சாப்டர், அது மேக்ஸா இருந்தாலும் சரி ஜுவாலஜியா இருந்தாலும் சரி. அப்புறம் 10 to 11 1 hour வந்து சாப்டர் 11 ப்ரிப்பேர் பண்றீங்க. சாப்டர் 11 11 to 11:15 15 minutes break. திருப்பி 11:15 ல இருந்து 12:45 pm வரைக்கும் திருப்பியும் 11th சாப்டர். 12:45 to 1:30 pm 45 minutes வந்து மத்தியானம் சாப்பிடுற டைம் லஞ்ச் பிரேக். 1:30 to 4 pm சாப்டர் 12 வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. இதோட மேக்ஸ் முடிஞ்சிச்சு. பட் ஜுவாலஜில இன்னொரு சாப்டர் இருக்கு. 4 to 4:15 15 minutes break. 4:15 to 6 pm இங்க வந்து நம்ம மேக்ஸ பொறுத்த வரைக்கும் 1 marks கிரியேட்டிவ் இன்சைட் 1 marks படிச்சிருப்பீங்க, அத பிராக்டீஸ் பண்ணுங்க. பட் ஜுவாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 13. தென் நெக்ஸ்ட் அங்க சாப்டர் 13 அவ்வளவு போதும். 6 to 6:30 pm half an hour வந்து டீ பிரேக். 6:30 to 8 pm மேக்ஸ்ல வந்து 1 marks தான். ஜுவாலஜிலயும் 1 marks ப்ரிப்பேர் பண்ணுங்க. The next 8 to 9 1 hour வந்து சாப்பிடுற டைம். 9 to 11 வந்து இன்கம்ப்ளீட் போர்ஷன் ஆஃப் டே 3 இல்லையா? சோ என்னென்ன நமக்கு வந்து இன்கம்ப்ளீட் பண்ணாம கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களோ அந்த இன்கம்ப்ளீட் போர்ஷனை இந்த இடத்துல ரிவைஸ் பண்றீங்க. சரியா? சோ இப்படி டே 3. சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எக்ஸாம் அன்னைக்கு காலையில எழுந்திச்சு 5 to 6:30 அல்லது 5 to 7 புக் பேக்ல இருக்கிற 1 marks இல்லையா? அதே மாதிரி மேக்ஸ்ல இருக்க எக்ஸசைஸ் 1 marks இல்லையா? அதே மாதிரி ஜுவாலஜில இருக்கு. சோ அத திருப்பி ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு போங்க. சோ எக்ஸாம் போய் நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுங்க. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். Thank you.